மனிதன் செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழ்றதுக்கும் கையில் இருந்த காசு எல்லாம் செலவாகி ரொம்ப ஒரு வறுமை நிலையில வாழ்றதுக்கும் எல்லாரும் பாராட்டி கௌரவமாக நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் ரொம்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாழ்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் இந்த காலமும் நேரமும் தாங்க. நல்ல காலம் நல்ல நேரம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம தொட்டது எல்லாமே பொண்ணாகும். எங்கே போனாலும் நமக்கு மரியாதையாக இருக்கும். உறவுக்காரங்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட யார் என்னன்னு தெரியாத ஒரு நபர்கள்கிட்டையும் நமக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். நிறைய விஷயங்களில் நம்ம ஜெயிச்சு வந்துடுவோம். நிறைய பணம் நமக்கு எந்தெந்த வழியிலேருந்தோ வந்துக்கிட்டு இருக்கும். அதே நேரம் நமக்கு சரியில்லைன்னா கையில் இருக்க காசும் நமக்கு செலவாகும். சொந்தக்காரங்க நம்மளை புரிஞ்சிக்காமையே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அன்பான உறவு கூட தவறான ஒரு புரிதலில் நம்மளை விட்டு எங்கேயோ போயிடுவாங்க. இப்படியெல்லாம் நடக்குங்க. இந்த காலம், அதாவது இந்த நவகிரகங்கள்கிட்ட நம்ம மாட்டிக்கும் போது நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் அதை கணக்கிட்டு அதுக்கான பலனை நமக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு தாங்க நம்ம ரொம்ப இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் திடீர்னு ஒரு தொழில் தொடங்கினா அதில் லாபம் வர்றதுக்கும் நல்லா போயிட்டுருக்க தொழில் நஷ்டமாக போகிறதுக்கும் இது எல்லாத்துக்குமே காலம் நேரம் தான் காரணம். இந்த கால நேரத்தை நம்ம எப்படி ஜெயிக்கணும்? முருகர் தந்தையோட வழிபாடு தாங்க நம்ம அதில் ஜெயிக்க முடியும். இந்த எந்த காலமாக இருந்தாலும் நேரமாக இருந்தாலும் நவ கிரகங்களையும் கட்டி போடக்கூடிய ஒரே கடவுள் நம்ம முருகர் தந்தை தாங்க. கட்டளை போற்றுவாருங்க அவர் முருகர் தந்தை. என் பக்தன் கிட்ட எந்த ஒரு கிரகங்களும் வரவே கூடாது. அது எந்த கிரகமானாலும் சரி என் பக்தன் கிட்ட வரக்கூடாது. என்னை தாண்டி தான் என் பக்தன் கிட்ட அது போகணும். என் அனுமதி இல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டளை போற்றுவாருங்க முருகர் தந்தை. அதனால் நம்ம இன்னைக்கு முருகர் தந்தையை வணங்குறோம். நமக்கு காலம் சரியில்லைனாலும் நேரம் சரியில்லைனாலும் நல்ல நேரமே நமக்கு இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் முருகர் தந்தையோட அனுமதியோடு நமக்கு வரும்போது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, முருகர் தந்தை அந்த வரக்கூடிய ஒரு காலத்தையும் நேரத்தையும் கஷ்டத்தையும் நிப்பாட்டி கேள்வியை கேட்பார். என் பக்தன்கிட்ட போய் நீ என்ன பண்ண போகிற, என்ன செய்ய போகிற, அவன் இதெல்லாம் செஞ்சுருக்கிறான், நான் இதெல்லாம் செய்ய போகிறேன்னு சொன்னால் அதையெல்லாம் கணக்கிட்டு நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ இதை மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளால் எதை சமாளிக்க முடியுமோ அதை மட்டுமே நம்மக்கிட்ட அனுப்பி வைப்பாருங்க முருகர் தந்தை. அதனால் நம்ம முருகர் தந்தையோட